அலறும் நிசப்தம். 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. ஒரு புத்தகத்தில் நான் மூழ்கியிருந்தபோது என் வரவேற்பறைக்குள் கண்ணாடி வழியாக மின்னல் நுழைந்தது. என் வீட்டிற்கு வெளியே இடி சிதறும் சத்தம் கேட்டதும் அதிர்ந்த ஜன்னலை மூட நான் எழுந்தபோது திடீரென்று இடி மற்றும் மின்னல் என் உடலில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியது. பல மைல்கள் தொலைவில் இருள் பரவி இருந்ததை காண நான் வெளியே உற்று பார்த்தேன். இரவின் மழையை உணர்வுபூர்வமாய் அனுபவித்து மரங்கள் இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் அசைந்து கொண்டிருந்தன. மழையுடன் இரவு முழுவதும் இருள் சூழ்ந்தது. இரவு ஒரு வினோதமான உணர்வை தந்தது. நான் தனியாக என் நாற்காலியில் உட்கார்ந்து தவம் செய்வது போல இரவின் குளிர்ச்சியை உணர்ந்தேன். திடீரென்று மின்சாரம் உயிரிழந்தது. நானும் இருளின் சுழலில் மூழ்கினேன். என் உடல் முழுவதும் மீண்டும் நடுக்கத்திற்கு உட்பட்டது. சமையலறையில் இருந்து மெழுகுவர்த்தியை எடுக்க நான் எழுந்தபோது என் கால்கள் மேலும் நகரவில்லை. அவை இருளுக்கு பயந்து அங்கேயே சிக்கிக்கொண்டன. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு என்னை முழுமையாகச் சூழ்ந்திருந்த பயத்தை மறந்துவிட ஒரு பாடலை என் வாயால் ஒலிக்கச் செய்து முன்னேறினேன். என் அலைபேசியின் மங்கலான ஒளியின் தயவுடன் மெழுகுவர்த்தியை தேடத் தொடங்கினேன். ஒரு முரசு அடிக்கப்படுவது போல என் இருதயம் முன்பை விட வேகமாகவும் வலுவாகவும் துடிப்பதை என்னால் நன்கு கேட்க முடிந்தது. அது நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்ற உணர்வை எனக்கு அளித்தது. இறுதியாக நான் மெழுகுவர்த்தியை ஒரு வழியாக கண்டடைந்த போது நிம்மதி பெருமூச்சு விட்டேன். நான் அதை ஒளிரச் செய்தபோது திடீரென்று அலைபேசி ஒலித்தது. நான் மிகுந்த சிரமத்துடன் கண்டுபிடித்த மெழுகுவர்த்தியை கையிலிருந்து தூக்கி எறிந்து பயத்தில் அலறினேன். பின்னர் நிதானித்து அழைப்பை எடுத்தேன். மறுபுறத்தில் என் அம்மா நடுங்கும் குரலில், "ஹலோ." அம்மா என்னிடம், "என்ன நடந்தது?" என்று கேட்டார். "மின்சாரம் போய்விட்டது என்றும் கடந்த 3 நாட்களாக இங்கு மழை பெய்து வருவதாகவும் வீட்டை விட்டு வெளியே செல்வது கடினமாக இருப்பதாகவும் அவரிடம் கூறினேன். நான் ஒரு வணிகப் பெண்ணாக இருப்பதால் எல்லா நேரத்திலும் பரபரப்பாக இருந்தேன். எனது வாழ்க்கையால் நான் சோர்வாக இருந்தால் இதுபோலவே சில நாட்கள் ஓய்வு எடுப்பதற்கு ஊட்டியில் ஒரு குடிசையை வாடகைக்கு எடுத்து என் நாட்களை கழிப்பேன். என் அம்மா இப்போது லண்டனில் இருக்கிறார். என் அண்ணி தனது முதல் குழந்தையை பிரசவிப்பதால் அவர் அங்கு சென்றிருக்கிறார். இல்லையெனில் என் அம்மா இப்போது என்னுடன் இருந்திருப்பார்." எனக்கு சிறுவயதில் இருட்டுக்கான பயம் இருந்தது. என்னோடு சேர்ந்து அது இப்போது இன்னும் அதிகமாக வளர்ந்துள்ளது. ஒரு ரப்பர் தோட்டத்தின் மத்தியில் நான் இருக்கும் குடிசை மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வழக்கமாக விடுமுறைக்காக வேறு குடிசையை வாடகைக்கு எடுப்போம். ஆனால் இம்முறை இந்த திட்டம் திடீரென்று செயல்பட்டதால் என்னால் அந்த குடிசையை பயன்படுத்த முடியவில்லை. எனவே இதை எடுக்க வேண்டியிருந்தது. என் அம்மாவின் அழைப்பு எனக்கு மிகுந்த நிம்மதியை கொடுத்தது. என் மனதில் இருந்த பயம் அஸ்தமித்து விட்டது. நான் மீண்டும் தொலைத்த என் வலிமையை மீட்டெடுத்து மெழுகுவர்த்தியை தேடி கண்டுபிடித்து அதை ஏற்றினேன். நான் ஒளிரும் மெழுகுவர்த்தியை என் கையில் எடுத்து வரவேற்பறைக்கு செல்ல ஆரம்பித்தேன். என் நிழல் இயல்பை விட பெரிதாக தோன்றி என்னை பயமுறுத்தியது. நான் ஜன்னலிலிருந்து வெளியே பார்த்தேன். அது ஒரு பௌர்ணமி நாள். வெளியே உள்ள கருப்பு வெள்ளை கலந்த சாம்பல் நிற காட்சி அற்புதமாக இருந்தது. மரங்களுக்கிடையே இருந்து நிலா வெளிச்சத்தால் புன்னகைத்து கொண்டிருந்தது. மரங்கள் காற்றில் பெரிதும் அசைந்தன. மழையின் சத்தம் சற்று அதிகரித்தது. அது நிறுத்துவதற்கான அறிகுறிகளை
காட்டவில்லை. அதாவது நான் நீண்ட நேரம் இருளில் உட்கார வேண்டியிருக்கும். நான் வீட்டிற்குள் அமைக்கப்பட்டிருக்கும் குளிர்காயும் இடத்தில் தீமூட்டி அதன் அருகே உட்காரச் சென்றேன். ஏனெனில் அதன் மூலம் இருட்டை விரட்டியடிக்க வெளிச்சமும், குளிரை தாக்குப்பிடிக்க வெப்பமும் என ஒரே கல்லில் 2 மாங்காய் என இரண்டுமே கிடைக்கும். நடந்தபோது என் சொந்த நிழல் எனக்கு அச்சத்தை தந்தது. நான் இந்த பயத்திலிருந்து தப்பிக்க விரும்பினேன். எனவே அடுத்த நாளுக்குள் மழை நின்று நான் என் சொந்த வீட்டிற்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை தீயை வளர்த்து கொண்டு தூங்க முடிவெடுத்தேன். நான் சோபாவின் மீது படுத்து கொண்டதும் சில நிமிடங்களிலேயே தூங்கிவிட்டேன். நள்ளிரவில் ஒரு பெருஞ்சத்தம் என்னை எழுப்பியது. ஏதோ அலறல்கள் எனக்கு நரம்பியல் நோயுள்ளவரின் நடுக்கத்தை கொடுத்தன. நான் என் கண்களை திறந்து மழை பெய்வதை நிறுத்திவிட்டதை உணர்ந்தேன். ஆனால் இன்னும் மின்சாரம் உயிர் தெழாததால் இருட்டாக இருந்தது. நான் மீண்டும் மெழுகுவர்த்தி ஏற்றி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். நாய்கள் ஊளையிடுவதை மட்டுமே என்னால் கேட்க முடிந்தது. அவைகள் எதற்காக இந்நேரத்தில் ஊளையிடுவதை பழக்கமாக கொள்ள வேண்டும் என எண்ணி அவைகளை சபித்தேன். அவைகள் என் இதயத் துடிப்பின் சத்தத்தை அதிகரித்தது. ஒவ்வொரு துடிப்பையும் என்னை தெளிவாக கேட்க வைத்தது. மீண்டும் யாரோ உரத்த குரலில் கத்தும் சத்தம் என் காதுகளை அடைந்தது. என் இரத்தம் உறைந்தது. நான் கண்டது கனவா அல்லது அது உண்மையா? இல்லை இல்லை, அது உண்மைதான். யாரோ தூரத்தில் எங்கோ சத்தமாக கத்துகிறார்கள். நான் குளிரிலும் பயத்திலும் ஒரு சேர நடுங்கினேன். நாய்களின் அலறல் சத்தம் குளிர்ந்த இரவிலும் எனக்கு வியர்வை முத்துகளை வேண்டாத சாப பரிசாய் தந்தது. நான் சோஃபாவிடம் திரும்பி ஓடினேன். என் படுக்கை விரிப்பை மேலே இழுத்து போர்த்தி கொண்டு பயத்தை மறைக்க முயற்சித்தேன். ஆனால் என்னுள் இருந்த பயமோ குட்டை விட்டு வெளியேற விரும்பாத பறவையாக சிறகடித்து கொண்டிருந்தது. சப்தம் மேலும் சத்தமாகவும் தீவிரமாகவும் விஸ்வரூபம் எடுத்தது. நான் இப்போது தள்ளாடும் கிழவியைப் போல நடுங்க ஆரம்பித்தேன். என் நெற்றியில் வியர்வையின் பெரிய மணிகள் ஓடுவதை என்னால் உணர முடிந்தது. என் இதயம் இப்போது ஓடும் குதிரையின் லாடச் சத்தத்தோடு அதிவேகமாக துடிக்கிறது. இவ்வளவு வேகமாக ஓடினால் என் இதயம் துடிப்பதை நிறுத்திவிடுமோ என்று வேறு பயந்தேன். நான் தவறவிட்ட தைரியத்தை எடுத்துக்கொண்டு மெதுவாக ஜன்னலை நோக்கி நடந்து திரைகளை நகர்த்தி வெளியே பார்த்தேன். நான் முன்பு கேட்டதை விட சத்தமான அதே கூக்குரலை கேட்டு என் இதயம் ஒரு துடிப்பை தவறவிட்டது. ஆனால் அதிசயம் நிகழ்ந்தது போல என்னுள் புதுவிதமான சக்தி பிறந்தது. ஒருவேளை என் அம்மா நம்பும் கடவுள் என்னை இப்படியே விட்டுவிட்டால் நான் பயத்தால் இறந்து விடுவேன் என்று உணர்ந்திருக்கலாம். என் ஜன்னலுக்கு வெளியே தூரத்தில் இரத்தக்கரை படிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அதைக் கண்டு என் இரத்தம் குளிர்ந்தது. நான் அண்டார்டிகா பனிக்கட்டியாய் உறைந்தேன். என்னால் நகர முடியவில்லை. என் உயிர் சுடர் அணைந்து விட்டதோ என்று மிகவும் பயந்தேன். நான் இருக்கும் குடிசையை முன்பதிவு செய்வதற்கு முன்பு எனது சகாக்கள் என்னிடம் சொன்ன கதைகளை நினைவு கூர்ந்தேன். ஒரு இளம்பெண் தனது நில உரிமையாளரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாகவும் அவளது ஆவி அவரை பழிவாங்குவதற்காக அவரது வருகைக்காக காத்திருந்து இன்னும் அங்கே சுற்றி திரிந்து வருவதாகவும் அவர்கள் என்னிடம் கூறியிருந்தனர். இந்த குடிசை பகுதியில் தங்கியிருந்த பலர் தொலைவில் உள்ள ஒரு பெண்ணின் கதறல்களையும் அலறல்களையும் கேட்டதாகவும், இரத்தக்கரை படிந்த சிறுமி கூட கதவை தட்டுவதாக நம்புவதாகவும், சில சமயங்களில் உதவிக்காக அழுவதாகவும் கூறியுள்ளனர். இது போன்ற பல சம்பவங்களுக்கு பிறகு மக்கள் இந்த குடிசையை வாடகைக்கு விடுவதை நிறுத்திவிட்டனராம். அதனால்தான் இந்த குடிசையை மிகவும் மலிவான வாடகைக்கு என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது போலும். நான் கடவுளைப் போலவே ஒருபோதும் பேயை நம்பியதில்லை. பேய்க்கதைகள் அனைத்தும் எனக்கு வேடிக்கையாக தோன்றியிருக்கின்றன. நான் சிரித்து அவைகளை கேலி செய்திருக்கிறேன்.
நான் இந்த குடிசையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இங்கு தனியாக இருப்பதற்கு காரணம் பேய் என்பதே இல்லை என்பதை அனைவருக்கும் நிரூபிக்கவும் தான். நான் இப்போது ஒரு முட்டாள் என்று நினைக்கிறேன். சற்று முன் நான் ஒரு பேயை பார்த்தேன். பேய்கள் உள்ளன. எனக்கு முன்னால் இருந்த பெண்ணை நான் உண்மையில் பார்த்தேன் என்று என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. நான் தைரியத்தை சில்லறைகளாய் சேகரித்து சோஃபாவிற்கு சென்று அங்கு உட்கார்ந்து சிறுவயதில் அம்மா சொல்லித்தந்த சில மந்திரங்களை ஓதினேன். நாம் பிரார்த்தனை செய்யும்போது பேய் நம்மை நெருங்காது என்று எத்தனை படத்தில் பார்த்திருப்பேன். அவளுடைய அலறல்களையும் கூக்குரல்களையும் என்னால் இன்னமும் கேட்க முடிந்தது. நான் மௌனமானேன். நான் இப்போது முழுமையாக பயத்தின் காரணமாக மட்டும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். கடிகாரம் ஒன்றை நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த கடிகாரத்தின் ஓசை போன்றே என் இதயத்தின் துடிப்பும் டிக் செய்வதை கேட்க முடிந்தது. துட் துட் துட். இல்லை, அவை என் இதய துடிப்பு அல்ல. யாரோ என் வீட்டுக் கதவை சத்தமாக தட்டுகிறார்கள். சுற்றத்தார் என்னிடம் சொன்னது போல் அந்த சிறுமிதான் உதவிக்காக அழுதபடி என் கதவை தட்டுகிறாள் என்று நினைத்து உறைந்து போனேன். பேய் என்னுடன் கண்ணாமூச்சி விளையாடுவது போல் நான் சாப்பாட்டு மேஜையின் கீழ் ஓடி உட்கார்ந்தேன். அச்சத்தால் உண்டானதுதானே நெருப்பு, கடவுள், செல்வம் என எல்லாம் என்று தத்துவவாதி போல சிந்தனை விரிந்தது. விவஸ்தை கெட்ட புத்தி. எந்த நேரத்தில் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. கதவின் சாவித்துவாரம் வழியாக ஆவியாக வீட்டிற்குள் நுழைந்தாலும் திரைப்படங்களில் காண்பிக்கப்படுவது போலவே பேயால் என்னை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்து மேஜையின் கீழ் அமர்ந்திருக்கிறேன். நான் தத்துவவாதியாகவோ முற்போக்குவாதியாகவோ நிச்சயம் இருக்க முடியாது. வேண்டுமானால் தீவிரவாதியாக இருப்பதற்கு தகுதி. நீங்கள் பயப்படும் போது எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஐன்ஸ்டீன் போன்ற மிகவும் புத்திசாலித்தனமான மனிதர்களும் பயத்தில் இருக்கும்போது இது போன்ற விஷயங்களை நினைப்பார்களாம். என்னை போய் ஒரு அறிவியல் மேதையோடு ஒப்பிடுகிறேன் பாருங்கள். எனக்கு வரவிருந்த சிரிப்பை பயம் தடுத்தது. பிறகு நான் பேயிடமிருந்து தப்பிக்கும் வழிகளை பற்றி யோசிக்கத் தொடங்கினேன். பேசாமல் ஓய்வு நேரங்களில் பேய் விரட்டும் மந்திர வித்தைகளை கற்றிருக்கலாமோ என்று என்னை கடிந்து கொண்டேன். தற்போது பேயிடமிருந்து நான் தப்பிக்க எந்த வழியும் இல்லை. அந்த பேய் சிறுமி இல்லை சிறுமி பேய் இன்னும் வெளியே காத்திருக்கிறது என்பதை குறிக்கும் வகையில் சத்தங்கள் அதிகரித்தன. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேசையின் கீழ் உட்கார்ந்து அது போய்விடுவதற்காக காத்திருந்தேன். எங்கே? அது போவதற்குள் என் உயிர் என் கைவிட்டு போய்விடும் போலிருக்கிறது. சிறிது நேரத்தில் இடிமுழக்கம் முற்றிலும் நின்று மின்சாரத்திற்கு உயிர் வந்தது. எனக்கும் என்னை விட்டு விலகிக் கொண்டிருந்த உயிர் வந்தது. இதயத்தின் மையத்தில் ஒரு சிறு நிம்மதியும் கருவுற்றது. நான் வீறு கொண்டு வெளிவந்து பலத்தை சேகரித்து பிரகாசமான வெளிச்சத்தில் இருக்கும்போது பேய்கள் தாக்காது என்று கருதி அனைத்து அறைகளில் விளக்குகளையும் ஒளிரச் செய்தேன். ஒரு நீண்ட மற்றும் ஆழமான சிந்தனைக்கு பிறகு நான் என் மன மற்றும் உடல் வலிமையை சேகரித்து அந்த குட்டி சாத்தான் போய்விட்டதா என்று சரிபார்க்க கதவை திறக்க முடிவெடுத்தேன். நான் மெதுவாக நடந்து சென்றேன். கதவை சிறிது திறந்து பார்த்தேன். அங்கு யாரும் இல்லாததால் என் பயம் மறைந்துவிட்டது. நான் கதவை அகலமாக திறந்து அது நகர்ந்து அருகில் உலா வருகிறதா என்று சோதித்து பார்க்க வெளியே சென்றேன். நான் திடீரென்று ஏதோ ஒன்றால் தடுக்கப்பட்டு கீழே விழுந்தேன். அந்த சிறுமி பேய் தரையில் கிடப்பதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் பயத்துடன் கத்தினேன். அது ஒரு பேய்தானா இல்லையா? இல்லை, அவள் என்னை போன்ற ஒரு மனுஷியா என்பதை பார்க்க மெதுவாக அது அல்லது அவள் அருகில் குனிந்து நெருங்கினேன். அவள் மனித சிறுமிதான். அவளுக்கு மோசமாக காயம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால்தான் அவள்
பலத்த இரத்தப்போக்குக்கு ஆளாகியிருக்கிறாள். என் முட்டாள்தனத்தை எண்ணி நான் வெட்கப்பட்டேன். நான் அவளை என் வீட்டிற்குள் தூக்கி சோபாவில் அவளை படுக்க போட்டு எழுப்ப முயற்சித்தேன். அவளை எழுப்ப முதலில் நான் தண்ணீரை தெளித்தேன். அவள் அதிர்ச்சியடைந்து எழுந்தாள். அவளுக்கு உதவுமாறு என்னை கேட்டு அழ ஆரம்பித்தாள். நான் அவளை அமைதிப்படுத்தி கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தேன். அவளுடைய காயங்களுக்கு முதலுதவி செய்தேன். பின்னர் சாப்பிட பிஸ்கட் கொடுத்தேன். இப்போது அவள் கதையை கேட்டேன். தான் ஒரு சிலரால் கடத்தப்பட்டதாகவும் அதற்காக ஒரு பிரத்யேக கும்பல் இருப்பதாகவும் அவள் கூறினாள். அவர்கள் குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுப்பதற்காக அனுப்பி அவர்கள் மூலம் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்றும், அவர்கள் சொல்வதை கடத்தப்பட்டவர் கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் கொடூரமாக தாக்கப்படுவார்கள் என்றும் கூறினாள். அந்த சிறுமி இன்று அவர்களுக்கு இரையாகி அவர்கள் விரும்பியதை செய்ய மறுத்ததால் தாக்கப்பட்டாள் என்று கூறி தேம்பி தேம்பி அழுதாள். எனவே இந்த குடிசை பகுதியில் மக்கள் கேட்கும் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை இப்போது நான் தெளிவாக அறிந்து கொண்டேன். அங்குள்ள மக்கள் அனைவரும் நினைப்பது போல அங்கு பேய் அல்ல. பாதிக்கப்பட்டவர்களின் உதவி கூக்குரல்களை கேட்டபோது அது பேயாக இருக்கலாம் என்று அஞ்சி தங்கள் கதவுகளை அடைத்து கொண்டனர். அவர்கள் அக்குரல் ஏதோ துஷ்ட ஆவியினுடையது என்பதை நம்பாமல் இருந்திருந்தால் அச்சிறுமியை போன்ற பல அப்பாவி குழந்தைகளை முன்பே காப்பாற்றி இருக்கலாம். அப்பாவி முகத்தை கொண்ட அச்சிறுமி மிகவும் பயந்தவளாகவும் இருந்தாள். பயப்பட வேண்டாம் என்று அவளை தேற்றி அவர்களின் பிடியிலிருந்து அவளையும் அங்கு இருந்த மற்ற குழந்தைகளையும் காப்பாற்றுவதாக நான் உறுதியளித்தேன். உடனடியாக காவல்துறையை அழைத்தேன். அவர்கள் அதிகாலை 4 மணி அளவில் எனது குடிசைக்கு வந்தனர். சிறுமி நடந்ததனைத்தையும் அவர்களிடம் சொன்னாள். போலீசார் மறுநாள் 10 மணி அளவில் 5 பேர் கொண்ட அக்கும்பலை கைது செய்தது. 4 அப்பாவி குழந்தைகளையும் அவர்களின் பிடியிலிருந்து மீட்டனர். எனது செயலுக்காக காவல்துறை என்னை வாழ்த்தி எனது துணிச்சலுக்காக பாராட்டு விழா ஏற்பாடு செய்வதாக கூறியது. என் துணிச்சலின் கதையை நீங்களும் நானும் மட்டுமே அறிவோம். எனவே அதை எப்போதும் இரகசியமாக வைத்துக் கொள்வோம்.